நிறைவு செய்ய போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 17 வசனங்கள், 17வது வசனத்தை வாசி. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இந்த சமூகத்து அப்பம் என்று ஒன்று இருக்கும். 6 என்று 12 அப்பத்தை அடுக்குவாங்க. இதை யாருடைய வேலைனா கோகாத்தின் புத்திரர்கள், லேவியர்களுடைய பிள்ளையுடைய வம்சத்தில் இருக்கிற கோகாத்தின் புத்திரர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 6 12 அப்பத்தை ஓய்வு நாள் தோறும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அடுக்குவாங்க. வேற யாரும் அங்கே போகக்கூடாது. அவங்களுடைய டிபார்ட்மெண்ட். 12 கோத்திரத்தில் லேவியர்கள் என்று கர்த்தர் ஒரு கோத்திரத்தை பிரித்தார். லேவியர்களுக்குள்ளே கோகாத்தின் புத்திரர் என்று ஒரு கோத்திரத்தை பிரிச்சாரு. அவங்க தான் ஓய்வு நாள் தோறும் போய் அந்த அப்பத்தை என்ன பண்ணணும், வைக்கணும். வேற யாரும் வைக்கக்கூடாது. அப்படி அவங்க வைக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் ஆண்டவர் வச்சார். ஒரு சில கட்டுப்பாடுகளை கர்த்தர் வைத்தார். என்ன, அவன் லேவியனா இருந்தாலும் அவன் ஆரோனுடைய பிள்ளையா இருந்தாலும் ஒரு சில குறைபாடுகள், சரீரத்தில் ஒரு சில குறைபாடு இருந்தா அவங்க உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொன்னார். அதான் சரீரத்திலே அங்கவீனம் உள்ள ஒருவனாகிலும் உள்ள போய் அந்த அப்பத்தை என்ன பண்ணக்கூடாதான், வைக்கக்கூடாது. அப்பத்தை செலுத்தும்படி சேரல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறைபாடுகளை சொல்லுகிறார். நமக்கு நீங்க தொடர்ந்து இந்த செய்தியை நம்ம கேட்க விரும்பினால், ஆண்டவர் நடத்தினால், நம்ம ஒவ்வொன்றா வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். ஆண்டவருடைய நடத்துதன்படி செய்தி மாறுமானால் நம்ம மாற்றவும் செய்யலாம். இந்த நாளில் ஒரே ஒரு பாயிண்ட், குருடன் என்ன போடப்பட்டிருக்கிற 18ல் அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது அப்படின்னு குறைபாடு உள்ளவர்களை வரிசையா சொல்லும்போது முதல் ஆளா வர்றது குருடன். லேலுயா. அப்ப குருடனா இருக்கிறவன் உள்ள என்ன பண்ணக்கூடாதா, வரக்கூடாது. அடுத்து சொல்றாரு சப்பானியா இருக்கிறவன் உள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அடுத்து குறுகின நீண்ட அவையும் உள்ளவன். அவையும் குட்டியா, கை குட்டியா, சிலர் கை குட்ட கையா இருக்கும், சிலருக்கு நீண்ட கையா என்ன இருக்கு. சில பேருக்கு இந்த விரல் பெருசா இருக்கு, இந்த விரல் என்னவா இருக்கும், குட்டியா இருக்கு. சிலருக்கு மூக்கு நீளமா இருக்கும். அதாவது ஹியூமன் அனாட்டமின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் சரீரம் இந்த அளவுல இருக்கணும். இப்போ என் தலையை எடுத்துட்டீங்கன்னா தலையுடைய 8.25 பகுதி தான் ஒரு ஆளுடைய ஹைட்டா என்ன பண்ணணும், இருக்கணும். அது மாறி இருந்துச்சுன்னா நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் அவனுடைய தோற்றத்தில் என்ன ஆகும், வித்தியாசம் வரும். இந்த கையை நான் நீட்டுறேன்ல, இந்த கையை அப்படியே செவுத்துக்கு நேரம் வச்சு நீட்டினேன்னா இதான் என்னுடைய வளர்த்தி. புரிஞ்சா? இப்போ இதை நீட்டி என் வளர்த்தி வரலைன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்போ என் உடம்புல நீங்கள் என்ன பண்ணிடலாம், குறைபாடை கண்டுபிடிச்சிடலாம். என் கை என்னவா இருக்கு, ரொம்ப நீளமாக இருக்குன்னு அர்த்தம். கையை நீட்டி என் அளவுக்கு கூடவோ கம்மியாக இருக்குதுன்னா அதே மாதிரி கை நீளமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஹியூமன் அனாட்டமின்னு ஒன்று இருக்குது. அப்படி பாடியை என்னென்ன ஷேப்பில் தான் இருக்கணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ மாறி மாறி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, குறுகின நீண்ட அவயம். அல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், கால் ஒடிந்தவனானாலும் கையொடிந்தவனானாலும், நல்லா இருக்கிற கையை திடீர்னு என்ன ஆயிருது, உடஞ்சிருது. நல்லா இருக்கிற காலு திடீர்னு என்ன ஆயிருது, உடஞ்சிருது. அடுத்து கூணனானாலும், கூண்லாம் தெரியுதுல, கூண் வளைஞ்சிருப்பாங்க. குள்ளனானாலும், வளர்ச்சி இல்லாம குட்டை என்ன பண்ணுவாங்க, சர்க்கஸ்ல பார்ப்போம்ல, ஒரு சில வச்சு ஜோக்கர் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, குள்ளர்கள். பூவில் இந்த கண்ணுனா தெரியுதா, கண்ணில் புறவோடி இருக்கும். அந்த கண்ணு நாளடைவில் கண் என்ன ஆயிரும், குருடாயிரும். பூவில் இந்த கண் சொரியன், சொரிஞ்சு புண்ணா இருக்குது, ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க. அசடுனா புண்ணு ஒரு புண்ணு வந்ததுக்கு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் ப்ரௌன் கலர்ல ஒரு தோல் ஃபார்ம் ஆகுதா, அரிச்சுக்கிட்டு அதை பிச்சு விடுங்க சின்ன பிள்ளைங்க, அதுக்கு பேர் தான் என்னது, அசரு. விதை நசிங்கிறவன் என்று சொல்லும் போது ஆண்மை இல்லாதவன். இவ்வளவு கேட்டகரி வச்சு இதெல்லாம் யார்கிட்ட இருக்குதோ அவ ஆரோனுடைய பிள்ளையா இருந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாதா, சேரக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்து விட்டார். அப்ப அவங்க அப்பத்தை செலுத்தக்கூடாதா. நம்ம இதுல தியானிக்க வேண்டியது, ஒரு எழுத்தின்படி உள்ள ஒரு ஆசரிப்பு கூடாரம், ஒரு சர்ச்சில் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு உள்ள அப்பம் வைக்க கூடாதுன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு இதே மாதிரி ஆவிக்குரிய காரியத்தில் இருந்தா பரலோகத்துக்கு நம்ம எப்படி போக முடியும், புரிஞ்சா அவங்களுக்கு? அப்பம் செலுத்த போக முடியாதாம். அப்ப இந்த குறைபாடுகள் எல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற குறைபாடுகளாக நம்ம அதை எண்ணி நம்ம அதை தியானிக்க போகிறோம். அந்த குறைபாடுகள் ஒருவேளை ஆவிக்குரிய குருடனா நான் இருந்தா நான் எங்க போக முடியாது, நான் ஆவிக்குரிய சப்பானியா இருந்தா நான் எங்க போக முடியாது, பரலோகம். ஆவிக்குரிய சொரியனாய், ஆவிக்குரிய குள்ளனாய், ஆவிக்குரிய கூணனாய், ஆவிக்குரிய விதைசி நசுங்கினவனாய், ஆவிக்குரிய கண்ணில பிறை விழுந்தவனாய், ஆவிக்குரிய நீண்ட குறுகின அவயமுடையவனாய், ஆவிக்குரிய கைகால் ஒடிந்தவனாய் இருந்தால் நம்மளை உள்ள என்டர் பண்ணவே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த முதல் இது குருடன்.
குருடன்னா என்னன்னு நம்ம தியானிச்சு நாம் உடனே ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. குருடன் என்று சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலையாக்கவும் இருளில் இருக்கிறவர்ல சிறைச்சாலையில இருந்து விடுவிக்கவும் நான் உங்களை அபிஷேகம் பண்ணேன்னு யாரை பத்தி எழுதியிருக்குன்னா இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரா சொல்லுங்க? நம்முடைய கண்களை திறக்கிறவர். என்ன கண்களை திறக்கிறவர்? பூமியில இருக்கும் பொழுது குருடருடைய கண்களை திறந்தார், உண்மைதான். ஆனா இயேசு யார்? நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறவர். ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதுனா என்ன? மொத்தத்துல மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கிறது. 7வது அறிவு என்று தந்தை பெரியார் அவங்க எல்லாம் சொல்லும் போது பகுத்தறிவு. அதாவது மிருக மாதிரி வாழாம பகுத்தறிவோடு என்ன பண்ணணும்? வாழணும், யோசிக்கணும். நானே ஒரு கருத்து சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க? யோசிங்க. அதான் பெரியாருடைய கருத்து. 7வது அறிவு இது பகுத்தறிவு. 8வது ஒரு அறிவு கடவுளை குறிச்ச அறிவு. அதுவும் அந்த 8வது அறிவு மெய்யான கடவுளை குறிச்ச அறிவு. ஹல்லேலூயா. அப்போ உலகத்துல நிறைய ஞானிகள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் நினைச்சு பாருங்களேன். ஏசப்பாவை ஏத்துக்கிறாம இவங்க மறிச்சு போனதுக்கு அப்புறம் நரகத்துக்கு போய் விழும்போது கடைசி நியாயாசனத்தில் நிற்கும் பொழுது இரட்சகரா இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்து இருக்கும் போது இந்த ஞானிகள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தத்துவ ஞானிகள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த இயேசுவை பத்தி என்ன பண்ணல தெரியலையே, குருடனாய் இருக்கிறான். அப்ப பேதைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் எதை திறந்திருக்கிறாரு? கண்ணை திறந்திருக்கிறார். அப்ப குருடனாய் இருக்கிறவன் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்பி இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை திறந்துட்டாரா? உங்க கண்ணை திறக்கிறதுனா என்ன? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் மனக்கண்ணிலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இங்க யாராவது இயேசுவை பார்த்துட்டு இருக்கீங்களா? இயேசுபா பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. எப்படி இருப்பாரு? காலண்டர்ல தான் என்ன பண்ணியிருக்கோம்? பார்த்துருக்கோம். நல்ல அழகா, எவ்வளவு அழகா காமிக்க முடியுமோ அவ்வளவு அழகான ஒரு நபரை பார்த்து நம்ம ஏசப்பா நம்பிக்கிட்டு இருக்கோம். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அதை விட மிகவும் அழகா. ஆனா நம்ம காணாத ஒன்றை பத்தி நம்பிக்கிட்டு ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுறோமே, சுத்தி இருக்கிறவன் நம்மளை பார்த்து பைத்தியக்காரனா பார்ப்பான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம பைத்தியக்காரன் இல்லை, நமக்கு ஒரு 8வது அறிவு இருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். மனக்கண் திறக்கப்பட்டவர்கள் தான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு. நல்லது செய்வதனால் நல்லவர்களாக இருப்பதனால் போக முடியாது. நம்முடைய அகக்கண் மனக்கண், நம்முடைய மனக்கண் திறக்கணும். கடவுளை நம்ம என்ன பண்ணணும்? பார்க்க. ஆதாம் ஏவாளோடு கூட ஆண்டவர் நேருக்கு நேர சந்திச்சு கொண்டு இருந்தார். நல்லா கவனிங்க. அவர்கள் பாவம் செய்தவுடன் முதல்ல நடந்த விஷயம், கர்த்தர் அவர்களுக்கு மறைவாயிட்டார். கேட்டாங்க, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்ப ஆண்டவரை பார்க்க முடியாதபடி ஒரு டிஸ்டன்ஸ் உண்டானது எதனால உண்டாச்சு? பாவத்தினால உண்டாச்சு. அதை மீண்டும் இணைக்கும்படி தான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல வந்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இந்த இடத்துல விசுவாசிக்கிறீங்க? இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரா? அவரை காணாமல் இருந்து அவர்கிட்ட என்ன பண்றோம்? நம்ம அன்புக்கிறோம். அதே மாதிரி யாராவது இங்க பரலோகத்தை பார்த்தீங்களா? பரலோகத்துக்கு யாராவது டூர் போயிட்டு வந்தீங்களா? பரலோகத்தை பார்க்கல, ஆனாலும் நம்ம பரலோகத்தை நம்புகிறோம், உறுதியா நம்புறோம். மரணத்துக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்குதுன்னு, என்னடா வாழ்க்கை மரணத்துக்கு அப்புறம்? காத்தோட காத்த அப்படி போயிடுவாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நீங்கள் நானும் உறுதியா இருக்கிறோம், மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் நம்ம ஓடுகிறோம். இதான் மனக்கண்கள் திறக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு மனக்கண் திறந்திருக்கலாம், ஆனா அந்த மனக்கண்களை பிசாசு திரும்ப ஒரு விசை குருடாக்குகிற நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்படி குருடாயிட்டாலும் நம்ம எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. குருடாகிறதுனா என்ன? பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய கண்ணு என்ன வாங்கிட்டு இருக்குது? மங்கிக்கிட்டு இருக்கு. உங்க பாவத்தாண்டர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டாருங்கிற நிச்சயம் என்ன வேணும்? வரணும். ஹல்லேலூயா. அடுத்து தேவ அன்பு உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். ஆண்டவருடைய அன்பு உங்கள்கிட்ட பொங்கி என்ன சொல்றது, அதிகமா அவரை நேசிக்கிற நேசம் உங்கள்கிட்ட குறையுதுன்னா நம்முடைய கண்ணு என்ன வாங்கிட்டு இருக்குது? குருடாகிட்டு. அடுத்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறையுதுன்னா நம்ம கண்ணு எது வாங்கிட்டு இருக்குது? குருடாகி இருக்குது. அடுத்து மரணத்தை குறிச்ச பயம் வருதுன்னா நம்முடைய கண்ணு குருடாகி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க லேவியனா இருக்கலாம், நீங்க அழைக்கப்பட்டவனா இருக்கலாம், ஆனா பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்கள்கிட்ட குறையுதுன்னா, தேவ அன்பு உங்கள்கிட்ட குறையுதுன்னா, அல்லது மரணத்தை குறிச்ச பயம் வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்கள் குருடாகி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு,
சரீரத்தில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் ஆலயத்தில் அப்பத்தை வைக்கலாகாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய கண்ணு திரும்ப என்ன ஆயிடக்கூடாது? குருடாயிடக்கூடாது. கண்ணு திறந்திருந்த கண்ணை யாரு குருடாக்கி விட்டா? ஏவாள் ஆதாமுக்கு பிசாசு குருடாக்கிட்டான். இன்னைக்கு குருடாக்குறான். பெரிய பெரிய ஊழியங்களை செய்தவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த நாட்கள்ல லாரி வருமா எப்படின்னா அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீல் சேர்ல கை ஊனிட்டு வந்த கம்பு எல்லாம் சும்மா கிடக்குமா, அதை அள்ளிட்டு போவாங்களா என்ன லாரியா. அப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரர் கடைசி நாட்கள்ல அவர் வேறு விதமாய் மாறி தியானம் மந்திரம் அப்புறம் வந்துட்டு ஹிந்துசம் சொல்ற இடத்துக்கு அவர் போய் என்ன பண்ணிட்டாரு? பின்மாறி போய்விட்டார். கேரளாவில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், பிரபலமான ஊழியக்காரர். கடைசியில் அவர் ரோமன் கத்தலிக் காரியத்துக்குள்ளேயே ரிவர்ஸில் அவர் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். கண் திறக்கப்பட்டவங்களை பிசாசு திரும்ப என்ன பண்றான்? கண்ணை குருடாக்குது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி பரலோகத்துல என்ட்ராகணும்னா கடைசி வரை உங்க கண்ணை என்ன பண்ணணும்? திறந்துதான் இருக்கணும். மோசேயுடைய கண்கள் கடைசி வரை என்னவா இருந்துச்சு சொல்லுங்க? திறந்து இருந்துச்சு. அதாவது கடைசி வரை அவன் கண்ணு மங்களாகவே இல்லையா. காலேபுக்கும் கடைசி வரை அவனுடைய பலன் மங்களாகவே இல்லை. யோவான் ஸ்நானகனுக்கும் கடைசி வரை அவனுடைய தீபம் என்ன இருந்துச்சு? எரிஞ்சுக்கு இருந்துச்சு. ஆரம்பத்துல எரிஞ்சு பின்னாடி அணையிற வாழ்க்கை நமக்கு தேவை கிடையாது. கடைசி வரை நாம் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆரம்பத்துல கண்ணு தெரிஞ்சு கடைசியில குருடாகிற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. கடைசி வரை நம்ம கண்ணு என்னவா இருக்கணும்? திறந்திருக்கணும். கடைசி வரை தைரியம், கடைசி வரை தேவ அன்பு, கடைசி வரை தேவ பிரசனம், கடைசி வரை பாவ மன்னிப்பு நிச்சயம், கடைசி வரை மரணத்தை குறித்த பயம் இல்லாத தைரியம் உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்படியே கொழுந்து விட்டு உங்க ஆவியில நீங்க எரிஞ்சுக்கிட்டே இருந்தா தான் அந்த 5 மணவாட்டியை தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டார்? மணவாளனை பார்க்க முடி செஞ்சுட்டு 5 பேர் மணவாளனை சந்திக்க போறாங்க. ஆனா ஒருத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க? எக்ஸ்ட்ரா கொண்டு போறாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? என்ன கொண்டு போகல. ஆனால் லேட் ஆகும் போது இவங்க தூங்கிட்டாங்க. இப்ப மணவாளன் வர்றாரு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? இவங்கள்ட்ட முடிஞ்சு போச்சு. அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? என்ன வாங்குறதுக்கு இவன் போறதுக்குள்ள மணவாளன் என்ன பண்ணிவிட்டார்? வந்துட்டார். நல்லா கவனிச்சுக்கணும். கடைசி வரை எரிஞ்சுக்கிறதுக்கவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பின்மாறி போகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்ட்ரா எரியறதுக்குரிய வேலையும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், குருடன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அப்பத்தை கொண்டு வருவதற்கு அவன் சேரவே கூடாது. ஹல்லேலூயா. எபிரேயர் 11:13 இன்னொரு குருடன் இன்னொரு விதத்தில் நாம் குருட்டுத்தனத்தை அடைகிறோம். அந்த குருட்டுத்தனமும் நம்ம இடத்துல மாற வேண்டும். எபிரேயர் 11:13 ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பத்தி ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தானாம். இடம் போதலையா அவனுக்கு. ஆடு மாடு பணம் பொருளுக்கெல்லாம் தாங்க முடியாம வேலைக்காரங்களாம் அவ்வளவு நிறைஞ்சிருந்தாங்க. அவ்வளவு செல்வ சீமான். ஈசாக்கு செல்வ சீமான், யாக்கோபு செல்வ சீமான், தாவீது பெரிய பெரிய செல்வ சீமான். அவ்வளவு பணம் பொருள் இருந்தாலும் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வரவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க என்ன அறிக்கையிடுறாங்க? இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், அப்படின்னா அவங்க பூமிக்குரிய கானானை அடையாமல் அவைகளை பரலோக கானானாக அவர்கள் விசுவாசித்து அதை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசியுமாய் எண்ணினார்கள். ஹல்லேலூயா. அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கானானுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு அந்த கானானை என்ன பண்ணல? பார்க்கல. அவ்வளவு செல்வம் இருக்குது, அவ்வளவு பொருள் இருக்குது. கிட்டத்தட்ட 4000 5000 ஆண்டுக்கு முன்பாக நடந்த விஷயம். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பூமிக்குரியதை நோக்காமல் பரலோகத்துக்குரிய தேவனை என்ன பண்ணாங்க? நோக்கினார்கள். என்ன சொன்னாங்க? தங்களை அந்நியரும் பரதேசியுமாய் எண்ணினார்கள். இன்னைக்கு மாதிரி ஏசப்பா அவங்கள பார்க்கல. ஏசு சிலுவையில மரிச்சு அந்த சத்தியம் அவங்களுக்கு வரல. ஏசு சொன்னார், நான் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொன்னார். அந்த போதனை அவர்களுக்கு வரல. அவங்க எக்ஸாக்டா பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே அவங்க சொன்னாங்க, தங்கள் அந்நியரும் பரதேசியுமாய் பூமியில அறிக்கையிட்டு தேவனுடைய கரத்தினால் கட்டப்பட்ட அந்த பரலோகத்துக்காக ஆவலோடு கூட காத்து கொண்டிருந்தார். இவங்களுடைய பார்வை எங்க இருந்தது? பரலோகத்தை நோக்கி. நல்லா கவனிங்க. பூமியில நீங்க வாழ்ற காலத்துல உங்க கண்ணு எதை நோக்கி இருக்கணும்? பரலோகத்தை நோக்கி இருக்கணும்.
பூமியில பெரிய பெரிய சாதனை பண்ணாலும், பெரிய சாதனை பண்ணவங்கள கடைசி காலத்துல கேளுங்க, நீ என்னப்பா அப்படி பண்ணன்னு கேட்டா, நான் ஒன்னும் கொண்டு வரல, நான் ஒன்னும் கொண்டு போன். மகா அலெக்சாண்டர் சாகும்போது பெட்டிக்கு வெளியிலே தன்னுடைய கையை வைக்க சொன்னார். ஏன் வைக்க சொன்னார்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, நிறைய தங்க காசுகளை வீசிக்கிட்டே போகணும் என் அடக்கப்பட்டிக்கு பின்னாடின்னு சொன்ன, முன்னாடி தங்க காசை வீசிட்டு போனான். ரெண்டாவது சொன்னாரு, என் கையை பெட்டிக்கு வெளியில என்ன பண்ணணும், 2 ஓட்டை போட்டு கையை என்ன பண்ணணும், வெளியில வைக்கணும். ஏன் சொன்னார்னா, அவருக்கு ஒரு நோய் வந்துச்சு இந்திய தேசத்துக்கு வரும்போது. இந்த நோயை எந்த மருத்துவராலும் என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அவர் சொன்னாரு, என் பணம் காசுனால என்னுடைய நோயை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியலன்னு அந்த காசை விட்டு எரிஞ்சும்படி சொன்னாரு. ரெண்டாவது, நான் உலகத்தையே பிடிச்சேன், ஆனா நான் ஒன்னையும் கொண்டு போகவே இல்லை. கையை 2 வெளியில வச்சு செத்தார். வெளியில வைக்க சொல்லி தன்னை அடக்க ஊர்வலத்தை நடத்தும்படி கட்டளை கொடுத்தார். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுடைய நிலை என்ன? எதை பத்தி பிரசங்கம்? ஒரு வாரத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணா பூமி வேற புடுங்கி எரியறதுக்குத்தானே ஒரு ஊழியக்காரர் இருக்காங்க சபையில, அப்படித்தானே? ஊழியக்காரன் எதுக்கு இருக்கிறாங்க? ஒரு சபையில பூமியில வேர் போட வைக்கிறதுக்கு இருக்காங்களா, வேற புடுங்கி பரலோகத்துல ஊனை வைக்கிறதுக்கு இருக்காங்களா? நம்ம எல்லாரும் யாரை பின்பற்றோம் சொல்லுங்க? இயேசுவை தானே பின்பற்றோம், அப்படித்தானே? இப்ப நம்ம ஆளுகிற கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. இந்த கொள்கையை தலையே போனாலும் கீழே இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மாறுவாங்களா? மாறவே மாட்டாங்க. நம்மளை நடத்துற நம்முடைய தலைவர் யாரு? இரட்சகராகிய இயேசு. அவர் என்ன சொன்னாரு? நீங்க நினைவு போட்டு பாருங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகம் என்னை பகைத்தால் உங்களையும் பகை. இதான அவர் சொன்ன கொள்கை. இத மாறி நம்ம ஒரு செய்தி கேட்க ஆசைப்பட்டா, இல்ல அதை மாறி நம்முடைய வாஞ்சை விருப்பமும் அப்படி உலக ஆசீர்வாதத்துக்காக போச்சுன்னா, ஆண்டவர் போற வழியை மாறி போறோமா இல்லையா? சொல்லுங்களேன். அப்ப பூமியில என்ன வறுமையுடைய இருக்க? இல்ல, பூமியில தர வேண்டியது ஆண்டவர் தருவார். ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாம் அவ்வளவு. ஆபிரகாமை விட நம்ம பணக்காரன் கிடையாது, ஆனா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன சொன்னா, தன்னை அந்நியரும் பரதேசியுமாய் அறிக்கையிட்டார். நான் ஒரு தடவை எங்க பாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன், என்னடா நீ இன்னும் உயரணும்டா, உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும்டா, எனக்கு அழுகையா வருதுடா, நான் போய் நைட்லாம் உட்காந்து அழுது நினப்பாவே இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் பூமியில பரதேசி அப்படின்னு. அட பரதேசி, பூமியில பரதேசியா? இந்த வசந்த சொன்னவன் யாரும் தெரியுமாடா? பெரிய பணக்காரன்டா. பணக்காரன் சொல்றான் பரதேசின்னு, நம்ம பரதேசி போய் எல்லாத்துக்கிட்ட சொல்றா பரதேசி. அடே அவ எல்லாம் இருந்துட்டு சொன்னான்டா, உனக்கு ஆண்டவர் தேவையானது என்ன பண்ணணும், தரணும். நம்ம பரதேசி தான், உனக்கு தேவையானது கிடைக்கணுமே. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி அப்போதான் இந்த பரதேசிக்கு வெள்ள பரதேசி பேரனுக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, அப்போ தேவையானது என்று ஒன்று இருக்குது. அவசியம் வேறு, அனாவசியம். நம்ம எதுக்காக வாழணும் சொல்லுங்க? அவசியம். அனாவசியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அனாவசியம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தேவையே கிடையாது. அனாவசியமானதை நம்ம தேடி போனோம்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எல்லாத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தந்தார், தாவீதுக்கு தந்தார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? தங்களை அந்நியரும் பரதேசியுமாய் அறிக்கையிட்டு வரப்போகிற அந்த நித்திய ராஜ்யத்துக்காக வாஞ்சித்தார். வேற புடிங்கிற வேண்டாம். ஒவ்வொரு செய்தியிலையும் ஒரு வேறையாவது என்ன பண்ணிடணும், புட்டிங்க. என்ன நீ உலகம் சொல்லியிருக்க புடுங்கு, என்ன நீ ஆடம்பரம் சொல்லியிருக்க புடுங்க, இன்னொரு வேற இங்க புடுங்கி புடுங்கி அங்க நட்டிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? பரலோகம் போகணும்னா நீங்க இப்படிப்பட்ட செய்தியை நீங்க கேட்டாகணும். ஹல்லேலூயா. பைபிள் படிக்கும் போது நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? நம்முடைய இரட்சகர் வரை நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த தூரத்து பார்வை இல்லாவிட்டால் அவங்க யாரு? குருடர். உங்களுக்கு தேவையானது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தருவார். உங்களுக்கு கடன் வாங்க விடுறது அவருக்கு பெரிய சாட்சியா? உங்களுக்கு கடன் வாங்க விட மாட்டார். உங்களுக்கு வீடு இல்லாத பெரிய சாட்சியா? உங்களுக்கு வீடு தருவார், உங்களுக்கு நலம் தருவாங்க, வேலை வாய்ப்பு தருவார். ஆனா நம்முடைய நோக்கம் எல்லாம் அதுவா இருக்கக்கூடாது, பரலோகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை எல்லாம் அங்க இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பன்றி இருக்குது பார்த்தீங்களா? இத அசுத்தமான மிருகம் என்று ஆண்டவர் சொல்றார். பன்னிக்கு கழுத்தை என்ன பண்ணாது, மேல பார்க்காது, கீழே ஏதாவது பார்த்துக்கிட்டே தெரியும் கடைசி வரை. ஒரு நாள் என்ன பண்ணுவோம், இந்த பன்னியை 2 பேரும் பிடிச்சி கம்புல என்ன பண்ணுவாங்க, கெட்டி காலை கெட்டுனதுக்கு அப்புறம் தலகில தொங்கினதுக்கு அப்புறம் அப்படியே மேல பார்க்க பாருங்க, பஞ்சு பஞ்சா மேகமும் ஊதா கலர்ல வானமும் நட்சத்திரத்தையும். அன்னைக்கு தான் இந்த பன்றி என்ன பண்ணும், பார்த்து அதுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரும்.
இனிமே நான் வானத்தை தான் பார்க்க போறேன். இனி நான் பூமிக்குரியதை பார்க்க மாட்டேன். சாவர நேரத்தில் ஒரு மனம் திரும்புதல், அதோட கூட்டு போய் மனம் திரும்பி வானத்தை நான் பார்க்கணும், வானத்தை பஞ்சு பஞ்சா இருக்கிறதுக்கு நான் போகணும், ஐயோ பூமியையும் அசிங்கத்தையும் நான் பார்த்தே வாழ்ந்துட்டனே அப்படின்னு மனம் திரும்பிட்டு ஒப்புரவாகிட்டு தலைவர் இனிமே வாழ்றதுக்கு நினைக்கும் போது வயிற்றுல காலை வச்சுக்கிட்டு கழுத்தை இழுத்து பிடிச்சி குறன்னு என்ன பண்ணிடுவான், வெட்டிடுவான். சாகும் பில்லிகிராம் ஐயா சொன்னார், சாகும்போது பர்வத்தில் நிற்கும் போது நான் ரொம்ப வருத்தப்பட போறேன், இன்னும் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணல, உழைக்கலையே. கடைசி வரை தன்னுடைய 100 வயது வரை, 100 வயது நெருங்குற வரை அவர் வாழ்ந்தார் பில்லிகிரா. பேச முடியாத தள்ளாடுற வயசுல சுவிசேஷம் போன்ல சொல்லி ஜனங்களுக்கு பரப்புரை செய்தார். அவர் சொல்றாரு, நான் சாகும்போது வானத்துல போய் நான் அவர் சமூகத்துல நிற்கும் போது இன்னும் ஆண்டவருக்காக என்ன பண்ணிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு நான் ஏங்குவேன் அப்படின்னு சொல்றேன். நம்மளும் நம்ம வாழ்க்கையில பூமியே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நமக்கு மேலான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பசினால இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, கடன்ல இருக்கிற சித்தம் அல்ல. உங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். உங்களை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஆண்டவரை மட்டும் பார்க்கிறவனுக்கும் உலகத்துக்காக ஆண்டவரை தேடுறவனுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். நீங்க ஆண்டவரை மட்டும் முதலிடம் பார்த்தா உலகத்தை மட்டும் பார்க்கிறவங்களை விட அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கேயும் ஆசீர்வாதமா இருப்போம், பூமியிலையும் நம்ம என்னவா இருப்போம், ஆசீர்வாதம். அப்ப இப்படிப்பட்ட பார்வை இல்லாதவர்கள் யாரு? குருடர்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவுலையும் மரண பயத்திலையும் நீங்கி பாவ மன்னிப்புலையும் தேவ அன்புலையும் நிரம்பி இருக்கிற அனுபவம் குறையிறவங்க யாரு? குருடர்கள். 2வது பரலோக ஆசை விலகி பூமிக்காகவே வாழ்றவர்கள் யாரு? குருடர்கள். நீங்க பைபிள் படிக்கும் போது அப்படித்தான் நீங்க படிக்கணும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா நீங்க எடுத்தோடனே பூமிக்கு உள்ள ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க பரலோகத்தை என்ன பண்ணணும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னா அதை மட்டும் எடுத்துடக்கூடாது, பரலோகத்தை என்ன பண்ணணும், எடுக்க. பூமியில உபத்திரம் உண்டு, ஆண்டவர் சொன்ன, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிள்ளைங்களா, நான் பரலோகம் போயிட்டேன், நான் உலகத்தான் அல்லாது போல நீங்கள் உலகத்தான் அல்ல. உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக. எப்ப சொல்லுவாங்க உங்க உள்ளம் கலங்காது இருப்பதாக? இப்ப என் பாப்பா அங்க இருக்குது, 6 வயசு. கூப்பிட்டு போய் சென்னையில் ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரேன். விட்டுட்டு வரும்போது நான் இந்த வசனத்தை சொல்லுவேன், உன் உள்ளம், அப்பதானே சொல்லுவேன் உன் உள்ளம். அதை நம்ம பாசத்துல பாப்பா ரொம்ப பயந்துடாது, அப்பா சீக்கிரத்துல வருவேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் என்ன? டேஞ்சரான சோன். ஆண்டவர் பூமியில பிள்ளைகளை விட்டுட்டு சொன்னாரு, பிள்ளைகளா பயந்துராதீங்க, அப்பா சீக்கிரம். இந்த பிள்ளைதான் பார்த்து சொல்லுது, அப்பா இப்ப வராதிய, நாங்க பூமியில ராஜாக்கள், பூமியில ஆள போறோம். ஆண்டவர் டே அது ஹாஸ்டலு, அப்பா சீக்கிரம் வந்துடுறேன் பயப்படாது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு பூமிக்கு அந்த இடத்தை பத்தி பயமே போயிருச்சு, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், பூமி என்ஜாய் பண்ற இடம் அல்ல. பூமி கண்டிப்பா ஒரு கரெக்டான விசுவாசி இருந்தா பூமி அன்கம்ஃபர்டபுளா ஒரு ஆளுக்கு என்னவா மாறும். பூமியில வாழக்கு உங்களுக்கு பிடிக்க கூடாது, பூமியில வாழ்றது உங்களுக்கு எரிச்சலா இருக்கணும், பூமியில இருந்து போறதுக்கு ஆசையா இருக்கணும். அப்பா இருக்கிற இடம் தான் நம்முடைய இடம். நம்ம சுகபோகமா இருக்கிறதுக்காக இது நம்முடைய இடம் அல்ல. அப்பாவை உண்மைக்குமே நீங்க ஏசப்பாவை நேசிச்சா அவர் இருக்கிற இடத்தை தான் நீங்க விரும்புவீங்க. சாது சுந்தர் சிங் சொன்னார், இயேசு தெய்வம், என்னுடைய இயேசு கிறிஸ்து என்னுடைய நேசர், ஒருவேளை பரலோகத்தில் இல்லாமல் நரகத்தில் இருந்தால் நான் பரலோகத்தை அல்ல நரகத்தையே நான் தேர்ந்தெடுப்பேன் சொன்னார். நரகமா இருந்தாலும் அது யார் இருக்கிற இடமா இருக்கணும்? ஏசப்பா இருக்கு. அவர் மேலே போய்கிட்டு சொல்றாரு, பயப்படாதீடா, நான் வந்து அப்பா கூட்டு போய் உனக்கு ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கேன், நான் உன்னை போய் அங்க என்ன பண்ணிடுவேன், சேர்த்து நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னா இவங்க சொல்றாங்க, அப்பா நீங்க அங்கேயே இருங்க. இவங்களுக்கு அப்பா அங்கேயே இருக்கணும், மாசம் மாசம் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் காசு அனுப்பிக்கிட்டே இருக்கு. இங்க இருந்துகிட்டு அங்க போறதுக்கு இஷ்டம் இல்லை, இங்கே ஏதாவது தாங்கப்பா 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 ஏதாவது தாங்கப்பா நிரப்புங்கப்பா, களஞ்சத்தை நிரப்புங்க, களஞ்சன் தம்பியை நிரப்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த பூமி நான் பூமிக்குரியவர்கள் கண்ணு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கத்த தருவாராக. தூரத்துல கண்டு இப்ப நம்ம பக்கத்துல பாக்குறோம், எவ்வளவு குயிக்காரமா இருக்கணும். ஹல்லேலூயா. இனி பூமியில வாழ்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம்.
அதனால கர்த்தர் உங்களுக்கு அந்த கண்களை தருவாராக. கடைசியா ஒரு கண்ணை பார்த்து நாம் நிறைவு செய்ய போறோம். ஏசாயா 56:10. இங்க ஒரு விசேஷமாய் ஒரு கண்ணை பத்தி ஆண்டவர் பேசுகிறார். இந்த மாதிரி பார்வையில நாம் குருடாய் விடக்கூடாது. இங்க ஒரு குருட்டுத்தனத்தை பார்க்கிறோம். இந்த கண்களும் நமக்கு பிரகாசம் உள்ளதா இருக்கணும். நம்ம இதுல குருட்டுத்தன்மையா இருக்கக்கூடாது. அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். இங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி காமிக்கிறார்னா, காவல்காரர், ஒரு இடத்துக்கு காவல் காக்கிறவர். உங்க வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை போடுறீங்க, அந்த வாட்ச்மேன் தூங்கிக்கிட்டே இருக்கான். இல்லையா? தூங்கிக்கிட்டே இருக்கிற வாட்ச்மேனை தாண்டி ஒருத்தவன் உள்ள வந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு போனா எப்படி? காவல்காரனா என்ன அர்த்தம்? எதுவும் வர முடியாம காப்பாத்துறேன். அல்லேலூயா. அது கீழே போடுறாரு, அவர்கள் எல்லாரும் குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். நாயிலேயே ஒரு பெரிய ஒரு நாய் வகை இருக்கு. அந்த நாய், நான் ஒரு வீட்டுக்கு போனேன். போன உடனே அப்படியே பெருசா நின்றுச்சு. அப்படியே பயந்துட்டு, அந்த நாய் ஒண்ணுமே செய்யலை. அப்படியே இருந்து ஒரு சேருக்கு கீழே போய் பவ்யமா என்ன பண்ணிக்கிறோம், படுத்துக்கிறோம். நானா போனதுனால ஏதோ அந்த வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திருடன் போறான், அது இப்படியே பார்த்து பவ்யமா உட்காந்துருச்சுன்னா அவன் போய் எல்லாத்தையும் எடுத்து நாய்க்கு ஒரு பிஸ்கட்டை போட்டுட்டு தடவி கொடுத்துட்டு வந்துடும். நாய் வந்துட்டு அதே இதில் அதுட்டு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. அந்த நாய்கிட்ட தூரத்தில் வரும்போதே நாய் சென்ஸ் பண்ணி குலைக்க ஆரம்பிச்சிது. இது வந்து ஒரு குலைச்சிட்டு அதோட போய் படுத்துருச்சு. எந்த எதிர்ப்பும் என்ன பண்ணல, தெரிவிக்கல. இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை என்னையும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு காவல்காரராக வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்ல போனா, நம்முடைய குடும்பத்திற்கு குலைக்கிற நாயாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, அதான் உண்மை. ஒரு நாயை எதுக்கு வச்சிருக்காங்க, ஒரு காவல்காரர் எது வச்சிருக்காங்க? இது ரெண்டுமே நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் கொடுக்கிற பாதுகாப்பின் அடையாளம். ஒரு நாய் வளர்த்தா திருடனை உள்ள விடாம கொலைக்கணும், துரத்தி அவனை வெளியில அனுப்பணும், கடிச்சு அவனை விரட்டணும். அதுக்குத்தான் நாய். அப்ப அந்த நாய் என்ன பண்ணுது? குறைக்கவே மாட்டாத ஊமையான நாய். குறைச்ச உன்னதான், கொலைச்ச உன்னதான். தூங்குற எஜமானன் முழிச்சு வெளியில யாரோ வந்திருக்குன்னு பாப்பா. இது கொலைக்க தெரியலன்னா அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான். இங்க திருடு எல்லாம் போயிடும். காவல்காரன் முழிச்சிருந்து உயிரை கொடுத்து உள்ள தூங்கிக்கிறதுக்கு அவனை காப்பாற்றணும். இந்த ரெண்டு பொறுப்பையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, அவருடைய காவல்காரரை எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், குலைக்க மாட்டாத நாய். அப்போ உங்களை நம்பி குடும்பம் இருக்குது, உங்களை நம்பி உங்களுடைய சபை இருக்குது, உங்களை நம்பி உங்களுடைய தேசம் இருக்குது, உங்களை நம்பி உங்களுடைய தீவு இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அல்லது இல்லாவிட்டாலும் தேவனோடு கூட இருக்கிற தொடர்புள்ள அந்த பிரச்சனை என்ன பண்ணணும்? உங்க குடும்பத்தில் நடக்க போறத உங்களுக்கு என்ன பண்ணணும்? காமிக்கணும். லோத்து சண்டை போட்டு பிரிஞ்சிட்டார். லோத்து யாரோ, ஆபிரகாம் யாரோ. ஆனால் லோத்து குடும்பத்துக்கு நடக்க போகிறதை ஆபிரகாம் இடத்துல வந்து யார் சொல்லிட்டு போனா? சொல்லுங்க, தேவதூதர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்ப தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தை குடும்பத்துல பொறுப்பா இருக்கிற ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன பண்ணினார்? வெளிப்படுத்தினார். ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு பார்வையை நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். பூமியில இருக்கிற வர நீங்க என்ன பண்ணணும்? என் குடும்பத்தை குறித்த தரிசனங்களை எனக்கு என்ன பண்ணுங்க? தாங்க ஆண்டவரே. தேசத்தை குறித்த தரிசனத்தை எனக்கு தாங்க. கொலைக்கிற நாயானா இருக்கணும். அப்படின்னா கொலைச்சானா எஜமான் கேட்பார். நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. எதிரி வர்றதை பார்த்து அதை சென்ஸ் பண்ணணும். நம்ம குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன காரியம் நம்ம நடந்துகிட்டு இருக்குது, யார் யார் எதுல மாறணும்னு சொல்ற மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு திறப்பாராக. ஆண்டரோடு இருக்கதான் அந்த கண்ணு என்ன ஆகும்? ஆண்டவர் அலர்ட் பண்ணுவார். தப்பா ஒரு இதுல போய் நம்ம மாட்ட போறோம்னா யாரு காமிப்பா? நமக்கு ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து முன்னெச்சரிக்கையா காண்பிப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆக போகுதுன்னா முன்னெச்சரிக்கையா காண்பிப்பார். நம்முடைய தொழில் ஏதாவது ஒரு சேதம்னா முன்னெச்சரிக்கையா காண்பிப்பார். எல்லாத்தையும் முன்னெச்சரிக்கையா காண்பிக்கணும்னா நம்ம கொலைக்கிற நாயை போல, முழித்திருக்கிற காவல்காரரை போல நம்முடைய கண்கள் என்னவா இருக்கணும்? திறந்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அந்த மனக்கண்களை திறந்து வைப்பாரா. இன்னொன்னு, உங்களுக்கே என்ன நடக்குதுங்கிற கண்ணு உங்களுக்கு தெரியணும். சிம்சோன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி தான். ஆனால் தான் வீழ்ச்சி அடைய போவதையும், தன்னுடைய முடி வெட்டப் போவதையும், அவன் குருடனாக்கப்படுவதையும், அவன் கேலி பொருள் ஆக்க போறது அவனுக்கே என்ன பண்ணல, தெரியல. அவ்வளவு பெரிய ஆளு, ஆனா குருடன். கண்ணை என்ன பண்ணிட்டான்? புடுங்கிட்டே போயிட்டான். உங்க வாழ்க்கையில நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்கிறத நீங்க தெரியும்.
சில பேருக்குலாம் நீங்க ஆண்டவர் வாழ்க்கையில குறைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குறைய சொன்னாலும் அவங்க என்ன பண்றது, ஏத்துக்கிறதே இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன், நான் பெர்ஃபெக்டா தான் இருக்கேன், நான் எதுல குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். தாவீது சொல்றேன், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று அறிந்து என்னை நித்திய வழியில என்ன பண்ணும், நடத்தும். அதை சென்ஸ் பண்ணணும். தனக்குள்ள குற்றம் இருக்கிறத சிம்சோன் கண்டறியாத குருடனாய் மாறிவிட்டான். தனக்குள்ள பாவம் இருக்கிறத, தூக்கு போட்டு சாக போறத அறியாத குருடனாய் யார் இருந்தா, யூதாஸ் இருந்தா. இவங்களுக்கெல்லாம் கண் திறக்கப்பட்டவனா இருந்தும் கண் குருடாக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்றார், நீ பார்க்கிறேன் என்று சொல்லி உன் கண் என்னவா இருக்குது, குருடா இருக்குது. வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லுகிறேன். இப்போ உங்களை குறிச்ச ஒரு அறிவு வேணும்னா உங்க கண் என்ன ஆகணும், திறக்கணும். நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா உங்க கண்ணு திறக்கணும், குலைக்கணும். தேசத்துல கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது குலைக்கணும், தீவுல பிரச்சனை வரும்போது குலைக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார், குலைக்க மாட்டாத நாய்களாய் நாம் இருக்கக்கூடாது. என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கணும். நல்லா கவனிச்சுக்கிறங்க. ட்ரெயின்ல வரும்போது ஒரு பையன் ஆந்திராக்காரன் பேசுறான், ஏன் ஸ்டாலின் ஐயா இப்படிலாம் உங்க ஊர்ல பண்றாரு, என்னையா பண்றாரு, ஏன் மோடி எதிர்க்கிறார், மோடி மிக மிக நல்லவர். சரி இருக்கட்டும்பா, அவர் எல்லாரையும் அரவணைச்சு தான் கொண்டு போறார். ஏன் இப்படி பண்றாரு, அவன் என்ன சொல்ல வர்றான்னா, எல்லா இடங்களிலையும் அந்த மதவாத சக்தியுடைய ஆதிக்கம் வந்துருச்சு, ஏன் தமிழ்நாடு மட்டும் இப்படியே இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்குங்கிற தூர பார்வை உங்களுக்கு. இங்க இருந்து நான் இப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. பெரிய பிளானோட கூட பிசாசு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அரசாங்கத்தை, கவர்மெண்ட்டை. பிழைச்சிருக்கிற ஒரே ஒரு மாநிலம் அல்லது 2 மாநிலம், தமிழ்நாடு, கேரளா. இந்த அறிவு உங்களுக்கு வேணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது அரசியல் சம்பந்தமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. மதுரையில் எல்லா சர்ச்சுக்குள்ள புகுந்தாங்க சண்டே, உங்களுக்கு தெரியுமா, வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா. அலைன்ஸ் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே, கூட்டணி வச்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே சர்ச்சுக்குள்ள போய் ஒரு சிஸ்டரோட சேலையை பிடிச்சி ஒருத்தவன் இழுக்கிறான். இழுக்கும் போது போலீஸ் நிற்கிறான், வீடியோ. அவர் சொல்றாங்க, விட்டுரு, இனிமே நடத்த மாட்டேன்னு சொல்லுமா, அவனை விட்டுருவாரு அப்படின்னு போலீஸ் சொல்லுகிறார். இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு இப்ப நம்முடைய ஆட்சியை அவர், நம்ம இப்பொழுது இருக்கிற முதல்வர் நல்லவரோ கெட்டவரோ அது நமக்கு தெரியாது. நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அரசாங்கம் நமக்கு தேவைப்படுகிறது. போட்டுக்கு வலைக்கு தொழிலுக்கு பிள்ளைக்கு புள்ள படிப்புக்கு ஜெபம் பண்ற கொலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தூரத்து பார்வையிலே நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படி நீங்கள் குறைக்கிற நாயாக நீங்கள் மாற வேண்டும். உன் காவல்காரர் எல்லாரும் குருடர்கள். மொர்தெக்காய் வாசல் நின்று ராஜாவை கை போடுறத கரெக்டா கண்டுபிடிச்சானே, அவன் சரியான காவல்காரன், அவன் சரியான வளர்த்த நாய், கொலைக்கிற நாய் அவன் இருந்தான். ஆனா இன்றைக்கு விசுவாசிகள் எல்லாம் பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டு, ஊழியக்காரர்கள் எல்லாம் பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டு எதை போய் கவ்வனும் தெரியல. அங்க அவன் திருட இருக்கான், அவன் காலை கவிடானா இந்த கரியை கவிக்கிட்டு இருக்கு. வெளியில என்ன நடக்குது ஆண்டவர் பார்க்கிற, உன்னை காவல்காரனாக நான் வைத்திருக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பிராட் மைண்டை தாங்க. தேசத்துல என்ன நடக்குது, அரசியல் என்ன நடக்குது. உள்ள புகுந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. உள்ள வந்த உடனே இந்த குட்டி குட்டி சர்ச்சு, பெரிய பெரிய ஸ்தாபனம் இல்லாத ஃபுல்லாக கை வச்சு தூக்கிடுவான். ஹாஸ்டலுடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட். சும்மா யாராவது உங்களுக்கு அனுப்பி ஈடு திருப்ப கொடுத்தாலும் அந்த அக்கௌண்ட்டை பார்த்துருவா. உனக்கு பிறகு 1 லட்ச ரூபா வந்துச்சு, முடி எல்லாத்தையும் பண்ண. உள்ள வந்து அடிப்பான், கொல்லுவான், என்னென்னமோ செய்வான். இந்த இருப்பான் பக்கத்து கடையில் ஒருத்தர் இருந்து உங்களுக்கு எதிராக இருப்பான், பக்கத்தில் இருப்பான், நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. மோடிட்ட இருந்து ஃபோன் வரும். இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வந்துட்டு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு செகண்ட் தான் நம்மளெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவான். ஆனாலும் நம்ம ஆண்டர் விடமாட்டார், விடமாட்டார், விடமாட்டார். குலைக்கணுமே, விடமாட்டார் தான். யார் குலைக்கிறது, யார் காவல் காக்கிறது, யார் ஜெபிக்கிறது? நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் மிச்சம். இது எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அவன் உயிர், அவன் டார்கெட், அவனுடைய தரிசனம் நிறைவேற இரவு பகலாய் என்ன பண்ணி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை தூக்கணும், அவன் என்ன பண்ணணும், வரணும். அதோட முழு இந்தியாவும் இந்து தேசமாய் மாறணும். இதுக்கு நடுவில் தான் நம்ம ஊழியக்காரங்க எழுப்புதல் அப்படின்னு. ஐயா குலைச்சாதான் ஐயா எழுப்புதல் வரும், முழிச்சிருந்தாதான் எழுப்புதல் வரும், போனாதான் எழுப்புதல் வரும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு அலர்ட்னஸ் எனக்கு தாங்கப்பா. என் கண்ணை என்ன பண்ணுங்க, திறங்க. நான் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது இருக்கட்டும், என் தேசத்துக்காக ஜெபிக்கிறவனாய் நீர் என்னை மாற்றுவீராக. ஹல்லேலூயா.
நம்முடைய கண்களை கர்த்தர் பிரகாசமுள்ள மனக்கண்களாய் திறப்பாராக. கண்களை கர்த்தர் திறக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கிற கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்ப 3 விஷயத்தை பார்த்திருக்கிறோம். ஆண்டவரோடு கூட உள்ள உறவு கண்கள் திறக்கப்படணும், பரலோகத்தை வாஞ்சிக்கிற கண்கள் திறக்கப்படணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற கண்களை கர்த்தர் திறக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை மட்டும் கர்த்தர் மிச்சம் வச்சிருக்காருன்னா நீங்க அப்படியே பைபிள் ஒரு சீனை யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் ஆபத்து, ஒரு கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் ஆபத்து இல்லை. ஏன் அந்த கொஞ்சம் இடத்த வச்சிருக்கிறாருன்னு நீங்க பைபிள்ல கெஸ் பண்ண முடியுதா? என்ன சாப்டர் அது உங்களுக்கு புரியுதா? முழு எல்லா நாடுகளையும் 120 நாடுகளுக்கு மேல யூதர்களை ஒரே நாள்ல என்ன பண்ணணும்? அழிக்கணும். ஒருத்தி மட்டும் அரண்மனையில இருக்கிறாள், சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்பதான் மொர்தெக்காய் சொன்னாரு, நீ மட்டும் சொகுசா வாழ்றன்னு நினைக்காத, உனக்கு உங்களுத்துக்கு என்ன வரும்? கத்தி வரும். ஒரு ஆள் மட்டும் தொட முடியல, அவர் ராஜா அரண்மனையில இருந்தால். இப்ப உங்க தமிழ்நாடை மட்டும் இப்படி ஒரு பார்வையை பாருங்க, தமிழ்நாடை மட்டும் தொட முடியாது. ஏன்? இவ்வளத்தையும் பிடிச்சவங்க அதையும் பிடிக்க வேண்டியதான? பிடிக்க முடியாது. நாம் அரண்மனையில இருக்கிற எஸ்தர்கள். எதுக்கு அரண்மனையில வச்சாரு? நம்ம ஜெபம் பண்ணா முழு இந்திய தேசத்துக்கும் கர்த்தர் விடுதலை தருவார். எல்லாரும் பிடிபட்டா யாரு விடுதலை தர்றது? எல்லாரையும் பிடிக்க விட்டுட்டு உங்களை மட்டும் விடுதலையாக்கி வச்சிருக்காருன்னா, விடுதலை ஆயிட்டோம் விடுதலை நாயகனும் பாட்டு படிக்க இல்லை, நீங்க மற்றவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அரண்மனையின் வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுதான் மொர்தெக்காய் கேட்க, அரண்மனையில இருந்து ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறியா எஸ்தரே? தமிழ்நாட்டை பார்த்து கேட்பாரு, அரண்மனையில் இருக்கிற மாதிரி நீ சந்தோஷமா இருக்கீங்களா? எங்களை போட்டு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். நீங்க என்னன்னா செழிப்பு உபதேசம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். தசமம் காணிக்க கொண்டு வான்னு பேசிக்கிட்டு இருக்க, அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். இன்னும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார், நாங்க ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எங்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. இதான் மொர்தெக்காய் கேட்டான், நாங்க சாக போறோம், எஸ்தரே நீ மட்டும் என்ன பண்றீங்க? உன் கழுத்துலயும் கத்தி வரும். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிரு? ராஜாட்ட போய் பேசி எங்களை காப்பாத்தி விட்டுரு. எஸ்தர் உண்மைக்குமே கொலைக்கிற நாய், அவ விழித்திருக்கிற காவல்காரி. செத்தாலும் சாகரன் ராஜாவின் இடத்துல போனாள். விடுதலை பெற்ற பெண்பான் உள்ளே போனா முழு தேசத்துக்கும் விடுதலை வாங்கி கொடுத்து, ஆமான தூக்கில ஏத்தி மொர்தெக்காயை தூக்கி உயரத்துல வச்சு தன் ஜனத்தை காப்பாற்றி விட்டார். இந்தியாவுக்கு ஒரு எஸ்தர். அதுல இந்தியா எஸ்தர் புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் போதே இந்து தேசம் முதல் இந்தியாவை காமிச்சிருக்க, அதுல ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த இந்து தேசத்துக்கு அதே எஸ்தரின் சூழ்நிலை வரும் என்று ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு உங்களை என்னை கர்த்தர் காப்பாற்றி வச்சிருக்க காரணம், முழு இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க புறப்பட்டு போக ஆண்டவர் நம்மளை கொடுக்க வச்சிருக்கிறாரு, ஜெபிக்க வச்சிருக்கிறாரு. நம்ம குட்டி சபையா இருந்தாலும் குட்டி கூட்டமா இருந்தாலும் இங்கிருந்து நம்மளை புறப்பட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இங்கிருந்து அநேகரை கர்த்தர் புறப்பட வைப்பார். நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை நாம் சீசராக்கும் எஸ்தர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இதை உங்க மைண்ட் செட்ல வச்சுக்கிறீங்க. அந்த சின்ன பங்கு உங்களுக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். நாங்க போயிருக்கிறோம், இந்த கூட்டத்தில் உள்ளவங்க தான் ஜெபம் பண்ணிருக்கீங்க, கொடுத்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நம்ம எல்லாரும் தேசத்தை காப்பாற்றுகிற எஸ்தர்கள், விழித்திருக்கிற காவல்காரர்கள், குறைக்கிற நாய்கள். அல்லேலூயா. 3 கண்களை கர்த்தர் நமக்கு திறப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோம்.